அதன் அடிப்படையில் தான் நம்மெல்லாம் அந்த ஒற்றைப்படை இரவையெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆனாலும் கூட 27க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்? சரி, அது எந்த இரவுங்க? லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது ஓகே தான், ரமலான் மாதத்தில் தான் அது இருக்குது. எந்த இரவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இரவை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். 2 பேர் வாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் இந்த செய்தியை என்னிடமிருந்து உயர்த்திட்டான், அது கூட உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால் நல்லதாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உயர்த்தப்பட்டு விட்டதுண்டு. ஆனாலும் கூட அப்படியே விட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொல்லி இந்த நாட்களில் நீங்கள் தேடிக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன? அல் அஷ்ருல் அவாஹிரில், ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கன்ட்டாங்க. அடுத்து ஃபில் வித்திரி, அந்த கடைசி 10 நாட்களையும் ஒற்றைப்படை இரவில் தேடிக்கொள்ளுங்கன்ட்டாங்க. இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இப்படி ஒரு உதவியை ஒரு குழு கொடுத்துருக்குறாங்க, நம்ம கடைசி 10 ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளெல்லாம் நம்ம அதிகமாக வழங்குகிறோம் அல்லவா? அதனால தான். அந்த இரவும் கூட லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் தானே. அதன் அடிப்படையில் தான் நம்மெல்லாம் அந்த ஒற்றைப்படை இரவையெல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம். ஆனாலும் கூட 27க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, கடைசி 10க்குள்ளே ஒற்றைப்படையில் தான் இருக்குன்னு சொல்லி 27 அன்னைக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின் அடிப்படையிலே, அவர்களுடைய செயலின் அடிப்படையிலே தான். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ரி லைலத்து 27 லைலத்துல் கத்ர் இரவு எது தெரியுமா? 27ஆம் நாள் இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அபூதாவில் பதிவு செய்யப்பட்டது. அதே போல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கான முத்தஹல்லிஹா ஃபல்யதஹர்ரஹா லைலத்த 27. யாராவது லைலத்துல் கத்ர் இரவை தேடணும்னு நினச்சா 27ஆம் நாள் இரவில் தேடிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அஹ்மதிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கடைசி 10 நாட்கள்னு சொன்னாலும் கூட இப்படியும் சொல்லியிருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே தான் 27க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் மற்ற நாட்கள் நம்ம விட்டுல, மற்ற ஒற்றைப்படைகளும் வழங்க தான் செய்கிறோம். இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எப்படி? அந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்லிடலானே. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் பிற 23 அன்னைக்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. இரவில் 3இல் 1 பகுதி வரைக்கும் தொழுகை நடத்தினாங்க. அதுக்கு அடுத்து 24 தொழுகை நடத்தலை. அப்புறம் 25 ஒற்றைப்படை எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. இரவின் பாதி வரைக்கும் தொழுகை நடத்தினாங்க. அது பிறகு 26 தொழுகை நடத்தலை. அப்புறம் 27 ஒற்றைப்படை அல்லவா எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? எங்களுக்கு சஹர் உணவே தப்பி போயிருமோன்னு பயந்து போனோம். சஹர் நேரம் நெருங்கிச்சு, சாப்பிட முடியாதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் முழு இரவையும் தொழுகை நடத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் நசாயிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படையிலும் பயன்படுத்துகிறாங்க. 23 தொழுகை நடத்துகிறாங்க. 3ல் இரவில் 3ல் 1 பகுதி. 25 தொழுகை நடத்துகிறாங்க, இரவில் பாதி. ஆனால் 27க்கு முழு இரவு. அதனால தான் இந்த உம்மத்தே முஹம்மதியாவும் 27ஆவது நாள் இரவு அன்னைக்கு முழு இரவிலும் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறது. ஸல்லல்லாஹு செஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுகையை நடத்தினாங்க. இப்போ 23 அன்னைக்கு இரவில் 3 பகுதி, 3இல் 1 பகுதி, இரவில் 3இல் 1 பகுதி. அப்புறம் 25 அப்பொழுது இரவில் பாதி. அப்புறம் 27 முழு இரவு. இதில் 3 நாள் நடத்தினாங்களா? 23ஆவது அன்னைக்கு இரவில் 3இல் 1 பகுதி அளவுக்கு தொழுகை நடத்தினாங்கல்ல. தொழுகை முடிந்ததுக்கு பிறகு எங்களை பார்த்து சொன்னாங்க, வராஅக்கும், அருமை தோழர்களே, எதை நீங்கள் தெழுகிறீர்களோ அது உங்களுக்கு பின்னால் தான் வரப்போகிறது அப்படின்னாங்க. அப்புறம் 25 அன்னைக்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. பாதி இரவு
தொழுகை முடிஞ்சிச்சு. எங்களுக்கு சொன்னாங்க, அருமை தோழர்களே, எதை நீங்கள் தேடுறீங்கன்னு சொன்னது எதை? லைலத்துல் கத்ர் இரவு தான். எதை நீங்கள் தேடுறீங்களோ வராக்கும், அது உங்களுக்கு பின்பு தான் வரப்போகிறது அப்படின்னாங்க. 27 அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு இரவிலும் எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. எதையுமே சொல்லலை, சும்மா இருந்துட்டாங்க. அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ 23, 25 தொழில் நடத்தினாலும் பின்பு தான் வருகிறதுன்னாங்க. 27 எதுவும் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 27 தான் லைலத்துல் கத்ர். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால நாமும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், 27ஆம் நாள் இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவுங்கிறாங்க. சஹாபிங்க, பிரபல்யமான சஹாபி, தொழுகை நடத்திய சஹாபி, ஹாஃபிதுல் குர்ஆன். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இவ்வளோ உறுதியாக சொல்லிடுற எப்படி 27 தாண்டி எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களும் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதை வச்சு தான் நான் இப்படி சொல்கிறேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, என்ன அடையாளம்? அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ர் இரவு முடிந்த அன்று சூரியன் உதிக்கும் அல்லவா, அந்த சூரிய வெளிச்சம் மிகவும் மங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் ஒற்றைப்படை இரவுகளில் வணக்க வழிபாடு நம்ம செய்யணும். ஆனால் 27 அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முழு இரவுல நம்ம வணக்க வழிபாடு ஈடுபடணும். ஏன்? அதுவும் சுன்னத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் 27 அன்னைக்கு அந்த மாதிரி முழு இரவிலும் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே தான் இந்த 27 அன்னைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு இவ்வளோ வணக்க வழிபாடு இருக்குங்க. தராபீஹ் தொழுகிறோம், தஸ்பீஹ் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், அது திக்ர் மஜ்லிஸ் நம்ம நடத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதில் ஒரு துவா ஒன்று இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சொல்லிக் கொடுத்தது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு நான் என்ன ஓதணும் சொல்லித்தாங்களேன்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, ஆயிஷாவே நான் சொல்லித்தர்ற மாதிரி நீ சொல்லு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம இறைவனே, இன்னக்க நிச்சயமாக நீ அஃபுவுன் மன்னிப்பாளனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பதையே விரும்பவும் செய்கிறாய், ஃபஅஃபு அன்னி ஆகவே என்னை மன்னித்து விடு என்று சலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் அந்த இரவு அன்னைக்கு அதிகம் இந்த திக்கரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவினால் எதை சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த திக்கரை செய்து அதனுடைய பலனை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் அதற்குரிய நற்பாக்கியத்தை நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.